சில பேர்களுடைய அமல்கள் சமமாக இருக்கும். அப்போ எனவே அல்லாஹ் தஆலா சில பேர்களை இந்த அராஃப் என்ற இடத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைப்பான். அவங்க அந்த இடத்துல சில காலங்கள் இருப்பாங்க. சொர்க்கவாதிகளையும் பார்ப்பாங்க, நரகவாதிகளையும் பார்ப்பாங்க. ஆனா அவர்களுக்கு எந்த வேதனையும் கஷ்டங்களும் இருக்காது, சுகமும் சந்தோஷமும் இருக்காது. சில காலங்களுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா தன்னுடைய கருணையை கொண்டு மன்னித்து அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இந்த சூறாவிலே சொர்க்கவாதிகள் அவர்களுடைய சந்தோஷங்கள், நரகவாதிகள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய துயரங்கள், இதையெல்லாம் இந்த சூறாவில் பேசப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய படைப்பு, இப்லீஸ் ஆதமுக்கு சஜ்தா செய்யப்படுகிற நிகழ்வு, நபிமார்களுக்கு அந்த கூட்டத்தாருக்கு மாறு செய்த நிகழ்வு எல்லாம் இன்றைக்கு ஓதப்பட்ட அத்தியாயத்திலே பரவலாக பேசப்பட்டாலும் இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனம் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு தருகிறது. ஒய்தா குர்ஆன் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். குர்ஆன் விஷயத்திலே நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமையை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதற்கு ஒரு பலனும் இருக்கிறது. குர்ஆன் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமையை நீங்கள் செய்தால் ஒரு பலன் இருக்கிறது. எப்படி அல்லாஹ் தஆலா என்ன அழகா சொல்லி தரான் பாத்தீங்களா? ஒய்தா குர்ஆன் குர்ஆன், குர்ஆன் ஓதப்பட்டால், ஒரு இடத்தில் குர்ஆன் ஓதப்படுகிறது என்றால் ஃபஸ்தமிஉ லஹு, செவிதாழ்த்தி கேளுங்கள், வஅன்சிது, மௌனித்து விடுங்கள். எதுவும் பேசக்கூடாது. குர்ஆன் ஓதப்படக்கூடிய இடத்துல யாரும் பேசக்கூடாது. அந்த இடத்துல குர்ஆனுடைய சத்தம் மட்டும்தான் மிகைக்கும், வேற எந்த சத்தமும் இருக்கக்கூடாது. இது நீங்கள் குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம். வைதா குர்ஆன் குர்ஆன், குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு, செவிதாழ்த்தி நீங்கள் கேளுங்கள். அப்படின்னா அப்படி பணிஞ்சு ஓதுறது அப்படி கேட்கணும். வஅன்சிது, அப்படி நீங்கள் செய்தால் லஅல்லகும் துர்ஹமூன், அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். அல்லாஹ்வுடைய இரக்கம் கிடைச்ச உலகத்துல என்னங்க வேணும்? அல்லாஹ்வுடைய அருள், ரப்பனுடைய ரஹ்மத், இறைவனுடைய கருணை, அது யாருக்கு கிடைக்குதா? குர்ஆனை செவிதாழ்த்தி கேட்பவர்களுக்கு கிடைக்குது. இந்த ஆயத்தில் அல்லாஹ் பொதுவா கேட்கிறவங்களுக்கு தான் சொல்றான். அதே நீங்க தொழுகையில கேட்கும் போது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதைத்தான் நம்ம கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இதுல நிறைய பேருக்கு ஆர்வம் இல்லை. அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்று தரக்கூடிய காரியம் குர்ஆனை கேட்கிறது. இது இந்த ரமலானை தவிர வேற எப்பமா நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா? நீங்க தலகீழ நின்று தண்ணி பிடிச்சாலும் இப்படி ஒரு நாளை, இப்படி ஒரு தொழுகையை உங்களால் ஏற்படுத்த முடியுமா? எவ்வளவு செலவழிச்சாலும் முடியாது. ரமலான்ல மட்டும்தான் முடியும். ஆனா நம்ம பாருங்க, நிறைய பேருக்கு இந்த வாக்கியங்கள் கிடைக்கிறது. புனித ரமலான் மாதத்துல பள்ளியில தொழுகையில குர்ஆன் ஓதப்படுகிறது. அது ஓதப்படுற விஷயம் நமக்கு புரிஞ்சிருக்கோ புரியலையோ தேவையில்லை. அல்லாஹ்வுடைய வேதம் செவிதாழ்த்து நம்ம கேட்கிறோம் பாருங்க. இதற்கு அல்லாஹ் தருகிற கூலி ரஹ்மத். அப்ப நம்ம என்ன செய்யணும்? தக்பீர் கட்டி தொழுது முடிச்சிட்டு அல்லாஹ்ட்ட நம்ம கேட்டுட்டு போனி, அல்லாஹ் உன் குர்ஆனை நான் கேட்டிருக்கிறேன், நீ எனக்கு இரக்கம் காட்டு, எனக்கு அருள் செய். நீ வாக்கு கொடுத்திருக்கல, நீ வாக்கு கொடுத்திருக்கிற, என்ன வாக்கு கொடுத்திருக்கிற? குர்ஆனை கேட்டால் நான் என்ன செய்வேன்? அருள் புரிகிறேன். ரஹ்மத் அப்படிங்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் அப்படிங்கிறது நீங்க சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய அருள் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவன் காஃபிரா இருந்தா கூட ஈமான்தாரியா மாறிடுவான். அதுதான் நடந்துச்சு குர்ஆனை கேட்ட விஷயத்துல. நம்ம எல்லாம் வரலாறுல படிச்சிருப்போம். அவர் குர்ஆனை கேட்டார், இஸ்லாத்துக்கு வந்துட்டார். ஏன்? அவர் கேட்டதினால் அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்தது. அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்ததால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்றார், ஈமான் கிடைத்தது என்றார். வரலாற்றில் நீங்கள் பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவிலே குர்ஆனை ஓதுவார்கள். காஃபிர்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, அபூ ஜஹல், உத்பா ஒரு கூட்டமே இருப்பாங்க. யாரும் முஹம்மது பக்கத்துல போயிடாதீங்க, ஒரு பயம். ஏன்னா குர்ஆன் முஹம்மது ஓதுறத கேட்டு யாராவது ஈமான் பண்ற கூடாதுங்கிற அச்சம். அதனால என்ன செய்வாங்களாம், அபூ துஃபைல் என்று நான் சொன்னேன், அபூ துஃபைல் என்பவர் அவர் பெரிய கவிஞர். அவர்கிட்ட சொன்னாங்களாம், அங்க ஒரு பைத்தியக்காரர் ஓதிட்டு இருப்பார், அதை மட்டும் கேட்றாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்னமோ தெரியலையே சொல்லி கேட்க கூடாதுங்கிறதுனால தினசரி என்ன செய்வாங்க, அந்த பக்கமா பஞ்சு வச்சுட்டு போவாங்க. அந்த காபாவை கிட்ட போகும்போது முஹம்மது ஓதக்கூடிய அந்த குர்ஆன் நம்ம காதில் விழுந்து விடக் கூடாது என்பதற்காக காதுல பஞ்சு வச்சுட்டு போவார்.
என்னதான் இருந்தாலும் ஒரு விஷயம் தடுக்கும் போது ஒரு நாளைக்கு செஞ்சுட்டா பாப்பமே என்ன வரும் இல்லையா? ஒரு நாள் என்ன செஞ்சாரு, அப்படி என்னத்தை தான் இவர் செய்யறாரு, அப்படி என்னத்தை இவர் ஓதுறார் கேட்போமே அப்படின்ட்டு அவர் தன்னுடைய பஞ்சை எடுத்தார். அதுதான் நடந்துச்சு. கொஞ்ச நேரம் குர்ஆனை கேட்டார், உளமாற கேட்டார், மனப்பூர்வமாக கேட்டார். முகமது என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கிடுமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓத ஓத வரலாற்று அறிஞர்கள் சொல்வார்கள், பஞ்சு பறந்தது, நெஞ்சு விரிந்தது. அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா அந்த தருணமே முகமது நபி, முகமது இந்த இஸ்லாத்தை எனக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லி. காரணம் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, குர்ஆனை கேட்பவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறார். இரக்கம் எப்படி? அது எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். ஹிதாயத் இல்லாதவனுக்கு ஹிதாயத் கிடைக்கலாம். அதுதான் நடந்துச்சு. ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன் சகோதரிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொல்றதுக்காண்டி வந்தாங்க. வாளத்துக்கு வந்தாங்க, நான் முஹம்மதை கொல்ல போறேன். அப்ப வந்து பயங்கர எதிரியாக இருந்தாங்க. என்ன நடந்துச்சு? தன் சகோதரி வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சவனே முதல்ல உங்க சகோதரிக்கு கொல்ல போறேன்னு வந்தார். அங்க வந்து பார்த்தாச்சுன்னா அல்லாஹ் அக்பர், சூரத்து தாஹா என்ற அத்தியாயம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவுதான் நடந்துச்சு. வாளோடு பெருமானாரை கொலை செய்வதற்காக வந்த உமர் நல்ல சத்தம் போட்டாரு, சகோதரி பேசிட்டார், திட்டார், அடிச்சிட்டார், எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் யதார்த்தமா கோபம் இறங்கணும்னு அந்த குர்ஆனை தான் பார்த்தாங்க. அந்த குர்ஆனுடைய ஒரு வரி, இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வஅகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி, அந்த தாஹாவுடைய அத்தியாயத்துல அந்த வரி அவர் அப்படி பார்க்கறார். கண்ணு அப்படி கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டு அப்படி கண்ணு கலங்கி போயிட்டார். வேகத்தோடு கொல்லுவதற்கு வந்த அந்த உள்ளம், அந்த அந்த கொலைகார உள்ளம், கொல்லணுங்கிற வேகத்தோடு வந்த அந்த உள்ளம் அந்த குர்ஆனுடைய வசனத்தை பார்த்த உடனே மாறி, இது என்ன வார்த்தை இது, இதைத்தான் முகமது எங்களுக்கு சொல்லி தரார், என்ன கூட்டிட்டு போங்க முகமதுட்ட. அப்ப சொன்னாங்க, நீங்க தொடக்கூடாது, குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதியாக மாறி இன்றைக்கு உமர் இரண்டாம் ஹலீஃபா என்று பேசப்படுகிறார் என்றார். ஹலீஃபாவுடைய உள்ளத்தை கொலைகாரராக வந்த உமரை மாற்றியது குர்ஆன். என்ன அல்லாஹ் என்ன சொல்றான்? குர்ஆனை நீங்கள் கேட்டால் இரக்கம் காட்டுகிறேன். இதுதான் குர்ஆனுடைய சக்தி. குர்ஆனுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சக்தி. அருமையான பெருமக்களே, முற்காலத்திலே ஒரு மிகப்பெரிய கொள்ளை கூட்டம், ஒரு கொள்ளை அடிப்பவர் இருந்தார். அவர் பேர் ஃபுவைல் இப்னு இயாத் என்று சொல்லப்படக்கூடியவர். அவருடைய வேலை என்ன? வீடு வீடா போய் கொள்ளை அடிக்கிறது, காசெல்லாம் எடுத்துட்டு தெரியாம இந்த இரவு கொள்ளையர்கள் இருப்பார்கள் அல்லவா, கொள்ளை அடிப்பதுதான் அவருடைய வேலை. தினமும் கொள்ளை அடிச்சுட்டு வருவார். ஒரு நாள் ஒரு வீட்டிலே கொள்ளை அடிப்பதற்காக ஓட்டை பிரிச்சு உள்ள இறங்கிட்டார். உள்ள இறங்கினா அந்த வீட்டுல ஒருவர் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார். சூரத்துல் ஹதீத் என்ற அத்தியாயம். சூரத்துல் ஹதீத் என்ற அத்தியாயம். அலம் யானில் லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இன்னும் நெருங்கவில்லையா? ஈமான் கொண்டுட்டு ஈமான்லயே இருந்தா போதுமா, அல்லாஹ்வுடைய பயம் இன்னும் வரலையா அப்படிங்கிற அந்த கருத்துடைய வசனம் இவர் காதுல விழுந்த உடனே ஃபுவைல் அப்படி திகைச்சு போய் நிக்கிறார். அவர் என்ன நினைக்கிறார்? இது என்ன பார்த்து சொல்லப்பட்ட வரி நினைக்கிறார். கொள்ளையடிக்கிற என்ன பார்த்து சொல்லப்பட்ட வரி நினைச்சு திகைச்சு போய் அப்படியே ஒரு கவலையோட கொள்ளையடிக்க வந்தார். கொலைகாரராக வந்தார், கொள்ளையராக வந்தார். ஆனால் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு அரைகுறை மனதோடு வந்து ஒரு மரத்தில் வந்து படுத்து கிடக்கிறார். கவலையோட மனதில் பல கவலைகள், இன்னும் வரலையான்னு கேட்கிற அளவிற்கு நான் பெரிய பாவி ஆயிட்டேன். படுத்திருக்கும் போது அங்கே ஒரு பயண கூட்டம் வருகிறது. அவங்க சொல்றாங்க, நாங்க அந்த இடத்துல ஓய்வு எடுக்கலாமான்னு கேட்கிறாங்க. இவர்கிட்ட யார் இடத்துல? ஃபுவைல்ட்ட. அவங்க சொல்றாங்க, தாராளம் ஓய்வு எடுங்க அப்படிங்கிற. அப்ப அவர் சொல்றாங்க, அந்த கூட்டத்தார்கள் சொல்றாங்க, இல்ல இந்த ஊர்ல ஃபுவைல்னு சொல்லி ஒரு பெரிய கொள்ளைக்காரர் இருக்கிறாராம். ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, தயவு செய்து இந்த ஊர் பக்கம் பேராதீங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவு மோசமான கொள்ளைக்காரர் ஃபுவைல் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கிறாராமே, அவர் எங்க பொருளையெல்லாம் கொள்ளை அடிச்சிருவாரு, அதனால எங்களுக்கு பயமா இருக்கு, இருக்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே இந்த வார்த்தையை கேட்டோட ஏற்கனவே பாதி கலங்கி போய் இருக்கிற ஃபுவைல், இந்த சமூகம் நம்மளை இவ்வளவு கேவலமாக சித்தரிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை இன்னும் அவருடைய மனதை மாற்றியது. அவர் சொன்னார், பயப்படாம படுங்க, உங்க பொருளுக்கு நான் பாதுகாப்புன்னு சொன்னாங்க. அது போல அவர் அந்த நேரத்திலே அவர்களை பத்திரமாக அனுப்பினார். மாத்திரமல்ல, அவர் புனித திருந்தி, அவர் ஏற்கனவே முஸ்லிம் தான், ஆனா கொலைகாரனாக இருந்தார், கொள்ளையடிப்பவராக இருந்தார். அந்த குர்ஆனுடைய அந்த வசனம் கொள்ளைக்காரரை திருந்தி புனிதராக
புனிதராக, திருடராக வந்தவர், கொள்ளையராக வந்தவர் மனம் மாறி புனிதரானார். எந்த அளவிற்கு என்றால் இன்றைய வரலாற்று நிகழ்வில் ஃபுவைல் இப்னு இயாத் என்று பெயரை சொல்லும் பொழுது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று வழிமாறுகள் பட்டியலில் இடம்பெற்று விட்டார். கொள்ளையராக இருந்தவர் வழியாக மாறினார். கொள்வதற்காக பாலை எடுத்து வந்தவர் கலீஃபாவாக மாறினார். பஞ்சை வைத்துக் கொண்டு திரிந்தவர் சஹாபியாக மாறினார் என்று சொன்னால் குர்ஆனுடைய வசனம் ஒரு காஃபிருடைய உள்ளத்தை மாற்றும் என்றார், ஒரு கொலைகாரனுடைய உள்ளத்தை மாற்றும் என்றார், ஒரு கொள்ளையடிப்பவனுடைய உள்ளத்தை மாற்றும் என்றார். அருமையானவர்களே, குர்ஆனுக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்கிறது. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு அனுப்பி வச்சாங்க. புனித இஸ்லாத்தை பரப்புவதற்கு போய் மதீனாவுல எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குதோ அது தெரிஞ்ச பிறகுதான் மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் புறப்பட்டு போகணுங்கிற திட்டம். முஸ்அப் அங்க போய் என்ன செய்வாங்க தெரியுமா? போய் வீடு வீடா போய் அழைப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. தன்னுடைய தோழருடைய திண்ணையில உட்கார்ந்து குர்ஆனை ஓதுவார். இதை பாப்பார். மதீனாவில் அவர் செய்த மிகப்பெரிய ஒரு வேலை இதுதான். அஸ்அத் இப்னு ஸுராரா என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாத்தை ஏத்துக்கிடல, வாளோடு வர்றார். வந்தீங்களா, என்ன தேவையில்லாத வேலை நீங்க செய்றீங்கன்னு சொல்லி அவரை தாக்குவதற்காக வருகிறார் அஸ்அத் இப்னு ஸுராரா. அப்ப முஸ்அப் சொல்றாங்க, கொஞ்சம் உட்காருங்க, நான் என்ன சொல்றேன்றதை கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, இல்லன்னா விட்டுருங்க, நான் போயிடுறேன், உட்காருங்க. சரி, நீங்க சொல்றது நியாயம். உட்கார்ந்தார். குர்ஆனுடைய சில வசனங்களை அஸ்அத் ஓதி காட்டுறார். அவ்வளவு வேகத்தோடு வந்த அஸ்அத் இப்னு ஸுராரா மனம் மாறினார். எந்த அளவிற்கு என்று அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்தினார்னா, காலையில் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், மாலை தன்னுடைய கூட்டத்தாரை பூரா கொண்டு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அந்த சமூகமே இஸ்லாத்திற்கு மாறியது என்று சொன்னால் குர்ஆனுடைய வசனம். எனவேதான் காஃபிர்கள் சொல்வாங்களாம், மற்ற காஃபிர்களை பார்த்து வகாலல்லதீன கஃபரு லா தஸ்மூ லிஹாதல் குர்ஆன், காஃபிர்கள் சொல்வாங்க அவங்களுக்குள்ள, தயவு செய்து இந்த குர்ஆனை கேட்காதீங்க. வகாலல்லதீன கஃபரு லா தஸ்மூ லிஹாதல் குர்ஆன் வல்கூ ஃபீ, அவங்க ஓதும்போது அவங்களுடைய கவனத்தை திசை திருப்புங்க, குர்ஆனை கேட்க விடாம நீங்க பண்ணுங்க, ஏதாவது இரைச்சல் உண்டாக்குங்க, சப்தங்களை உண்டாக்குங்க, மியூசிக் இசை கருவிகளை வெளிப்படுத்துங்க, குர்ஆனை கேட்க விடாதீங்க. அப்படி கேட்க விடாம தடுத்தா நீங்க ஜெயிச்சிடுவீங்க. இதுதான் காஃபிர்கள். அப்படியான குர்ஆனுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்குது. அல்லாஹ் தஆலா சொன்னா சும்மா இருக்குமா? லஅல்லக்கும் துர்ஹமூன் சொல்றானே, நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள் சொல்றானே, அதுதாங்க நடந்துச்சு. குர்ஆனை பார்த்ததால் உமருக்கு ஹிதாயத் கிடைத்தது. ஃபுவைல் அவர்கள் குர்ஆனை கேட்டதால் கொள்ளையராக இருந்த ஃபுவைல் மனம் மாறினார். ஹஜ்ரத் அபூ துஃபைல் குர்ஆனை கேட்டதால் புனித இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், குர்ஆனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சக்தி, அல்லாஹ் லஅல்லக்கும் துர்ஹமூன், உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யாகாது. அதனால குர்ஆனை நம்ம ஓதணும் எவ்வளவு சிறப்போ, அத மாதிரி கேட்கிறதுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. அதனாலதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஅப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள, உபய் இப்னு கஅப் அவர்களை கூப்பிட்டு, உபையே எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப உபய் இப்னு கஅப் சொல்லுவாங்களா, யார சொல்லலாம், குர்ஆன் உங்களுக்கு இறங்கி இருக்கு, என்ன போய் நீங்க ஓத சொல்றீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரசூல் சொல்லுவாங்களா, எனக்கு ஓத வச்சு கேட்க ஆசையா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க ஓதுங்க, நான் கேட்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ உபய் இப்னு கஅப் சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தை ஓதாவத பெருமானார் கேட்க ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தா அப்படியே கண்ணீர் வடித்து அப்படியே அழுகுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபகைஃப இதா ஜீனா மின் குல்லி உம்மத்தி பிஷஹீத்ங்கற ஆயத்து, நபியே ஒவ்வொரு கூட்டத்திற்கும் அந்த நபிமார்கள் சாட்சியாக கொண்டு வரப்படுவார்கள், நபியே உம்முடைய கூட்டத்திற்கு நீங்கள் சாட்சியாக கொண்டு வரப்படும் பொழுது இந்த சமூகத்தின் நிலைமை என்னவாகுங்கிற வசனம் வந்த உடனே பெருமானார் அழுதுவிட்டு உபய் போதும் போதும் என்று சொன்னார்கள் என்று நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். எதற்காக இதை சொல்கிறேன்னா, ரசூலுல்லாஹ் தொழுதிருக்கிறாங்க, நோன்பு வச்சிருக்கிறாங்க, குர்ஆன் ஓதிருக்கிறாங்க, எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, குர்ஆனை ஓத கேட்டு இருக்காங்க. இது நபியினுடைய அமல். அப்ப நாம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில, நம்ம குடும்பங்கள்ல பரக்கத்தும் ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய அருளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், குர்ஆனை ஓதுறது எப்படி சுன்னத்தோ அது மாதிரி குர்ஆனை கேட்கிறது சுன்னத். ரமலான்ல தராவீஹ்ல கேட்கிறது மட்டும் குர்ஆன் கேட்கிறதா இருக்கக்கூடாது. வாய்ப்புகள் இருந்தா நம்ம வீடுகள்ல நம்ம பிள்ளைகளை குர்ஆனை ஓத வச்சு நாம் உட்கார்ந்து கேட்கணும். அந்த வீட்டுல பாருங்க ரஹ்மத் இருக்கும், அந்த குடும்பத்துல பரக்கத் இருக்கும். பிள்ளைங்க ஓத வைக்கணும், பிள்ளைகளை குர்ஆனை ஓத வச்சு பாப்பா அம்மா எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து பக்கத்துல உட்கார்ந்து கேட்கணும்.
நீங்க கேட்டு பாருங்க. கேட்டு சொல்லி அல்லாஹ் எங்க குடும்பத்துக்கு நீ ரஹ்மத்தை தான் நீங்க கேளுங்க. அல்லாஹ் தருவான் ரஹ்மத்தை. அல்லாஹ்வோட இரக்கத்தை தருவான். ஓத வைக்கணும். நாம பக்கத்துல உட்கார்ந்து கேட்கணும். அங்க பிள்ளைகளை குர்ஆன் சத்தம் போட்டு ஓத வைக்கணும். பிள்ளைங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும். பிள்ளைகளை ஊக்கப்படுது. ஏன்னா அவன் குர்ஆன் ஓதுறான். நாம கேட்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி அந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்தணும். குர்ஆனை பிள்ளைகளை ஓத வைத்து கேட்டு இது ஒரு அமல் நம்முடைய இல்லங்களிலே வரும் என்று சொன்னால் நம்முடைய இல்லம் சொர்க்கத்தின் பூமியாக, சொர்க்க பூங்காவாக, அருள் நிறைந்த இடமாக மாறும் என்பதற்கு இந்த குர்ஆனுடைய இந்த வசனம் சான்றாக இருக்கிறது. அருமையானவர்களே, இஸ்லாத்திற்கு இல்லாதவர்களுக்கு இஸ்லாம் கிடைத்தது என்றார். கொள்ளையனாக இருந்தவர் திருந்தினார் என்று சொன்னார். நமக்கு அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனை கொண்டு நம்முடைய கஷ்டங்கள் நீங்காதா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள், உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள், உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள், கெட்ட எண்ணங்கள் விலக வேண்டும் என்றார். குர்ஆனை ஓத வைத்து நாம் கேட்க வேண்டும். அது ஒரு நல்ல ஒரு அமல். அப்படிப்பட்ட நல்ல அமலை நம்முடைய வாழ்க்கையில நாம் கொண்டு வர வேண்டும். சரியான ரமலானில் தராவீஹ் அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். தராவீஹ் மிஸ் பண்ணிடக்கூடாது. அது தொழுகையில கேட்கிறது அது ஒரு பெரிய பாக்கியம். இரண்டாவது, தொழுகை அல்லாத நிலையில் ஓத வைத்து நம்முடைய இல்லங்களிலே ஓத வைத்து நாம் கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல நிலையை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அதை கொண்டு அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய இல்லங்களிலும் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை, அருளை நிரப்பமாக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.